தித்திக்கிறதே கண்கள் எத்தனையோ பெண்கள் அதில் உன்னை மட்டும் கண்டார். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரஷ் ஸ்ட்ரோக் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கான ரீல்ஸ் வீடியோவை இதே மாதிரி எடிட் பண்ணிடலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் ரீல் அப்படின்ட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோடனே உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் காமிக்கும். இதில் சைடில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ரஷ் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டிலே ப்ரஷ் ஸ்ட்ரோக் அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க இந்த ஃபில்டரை. சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரீல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேலரி போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரீல் வீடியோ எதை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, அதாவது ஃபோட்டோ இல்லை வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூவும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு ப்ரிவ்யூக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷனை டச் பண்ண உடனே இந்த மாதிரியான பேஜுக்கு வருவீங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபில்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே சைடில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக் அந்த எஃபெக்டை சேவ் பண்ணோம் இல்லையா ஃபில்டரை. ஸோ அந்த ஃபில்டரை ஜஸ்ட் டச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண உடனே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வீடியோ இமேஜ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ரஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே நீங்கள் வீடியோ ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை மியூட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூமை 0 பண்ணிவிடுங்க. சைடில் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம சாங் ஆட் பண்ணிட்டோம். இதே மெத்தடு தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாமலே நீங்கள் உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் ரீல்ஸில் டைரெக்டாக போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கவர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான தம்ப்நெயிலை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கோ அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு டைரெக்டாக இந்த வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட ரீல்ஸ் வீடியோவை மேக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.